அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான், வெற்றி ஸ்தானாதிபதியாகிய 11ஆம் இடம் என்ற வெற்றி ஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் 10ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ ஆட்சி பெற்று அல்லது 7ஆம் இடத்திலோ உச்சபலம் பெற்று அல்லது லக்னத்திலோ கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ அல்லது ஆட்சி பலம் பெற்று அல்லது 3ஆம் இடத்திலோ உச்சபலம் பெற்றிருந்தால் ரிஷபம் லக்னம் 11ஆம் இடம் என்ற வெற்றி ஸ்தானாதிபதி குரு பகவான் 8இல் அல்லது 11இல் ஆட்சி பலம் பெற்று அல்லது 5ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்ற வெற்றி ஸ்தானம் என்ற மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த 11ஆம் இடத்திலோ அல்லது 6ஆம் இடத்திலோ ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அல்லது 8ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தாலோ மிதுனம் லக்னம் 11ஆம் இடம் என்ற வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் 11இலோ அல்லது 6இலோ ஆட்சி பலமோ அல்லது 8ஆம் இடத்திலோ உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 11ஆம் இடத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ ஆட்சி பலம் பெற்று அல்லது 9ஆம் இடத்திலோ உச்சபல் பெற்று அமர்ந்திருந்தால் கடகம் லக்னம் 11ஆம் இடமாகிய வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 11இல் அல்லது 4இல் ஆட்சியோ அல்லது 9ஆம் இடத்திலே உச்சபலமோ பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 11ஆம் இடத்திலோ அல்லது 2ஆம் இடத்திலோ ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ சிம்மம் லக்னம் 11 என்ற வெற்றி ஸ்தானாதிபதி புதன் 11இல் அல்லது 2இல் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த 11ஆம் இடத்திலோ ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 9ஆம் இடத்திலே ரிஷபத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ கன்னி லக்னம் 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானாதிபதி சந்திரன் 11இல் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது 9ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த 11ஆம் இடத்திலோ ஆட்சி பலம் இருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்திலே மேஷத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ துலாம் லக்னம் 11 என்ற வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் 11இலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 11ஆம் இடத்திலேயே ஆட்சியோ உச்சபலம் பெற்றிருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ விருச்சிகம் லக்னம் 11ஆம் இடமாகிய வெற்றி ஸ்தானாதிபதி புதன் 11இல் அல்லது 8இல் ஆட்சி
அல்லது 11இல் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 4ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ தனுசு லக்னம் 11 என்ற வெற்றி ஸ்தானாதிபதி சுக்கிரன் 11 அல்லது 6இல் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 4ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலே மேஷத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது மகரம் லக்னத்திலேயே அவர் உச்சபலம் பெற்றிருந்தாலோ மகரம் லக்னம் 11 என்ற வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாய் 11இலே அல்லது 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது லக்னத்திலே அந்த செவ்வாய் உச்சபலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த 11ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்திலே கடகத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ கும்பம் லக்னம் 11 என்ற வெற்றி ஸ்தானாதிபதி குரு 11இலோ அல்லது 2ஆம் இடத்திலோ ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 12ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்திலே மீனம் லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாலோ மீனம் லக்னம் 11 என்ற வெற்றி ஸ்தானாதிபதி சனி பகவான் 11இல் அல்லது 12இல் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 8ஆம் இடத்திலே உச்சபலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி ஆட்சி உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி உண்டு என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே ஒரு பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.